திமுக வந்து பூச்சாண்டி காமிச்சு பாஜக உள்ள வந்துடும் பூச்சாண்டி காமிச்சுதான் திமுகவுக்கே முழுமையான இஸ்லாமிய வாக்குகள் அறுவடை செய்யணும் அப்படின்னு சொல்லிதான் அந்த பூச்சாண்டியை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நீங்க திராவிட கட்சிகளை எதிர்க்கணும்னாலே பெரியாரை எதிர்க்கிறீங்க, ஆனா பெரிய அளவுல அண்ணாவை எதிர்க்கிறது இல்ல, ஜெயலலிதாவை எதிர்க்கிறது இல்ல, எம்ஜிஆரை எதிர்க்கிறது இல்ல. ஏன் டார்கெட் பெரியாருக்கு மட்டும் இல்லை? இல்ல சனாதன ஒழிப்புக்கு இன்னைக்கு உதயநிதி அவர்களும் உதயநிதிக்கு சனாதனம் இந்தியா ஃபுல்லா அவரு கேஸ் வாங்கி வச்சிருக்காரு. உதயநிதிக்கு சனாதனம் தெரியுமா? எந்த இடத்துல இது வரைக்கும் இஸ்லாமியர்களுக்காக இல்லைன்னா சங் பரிவார்களை எதிர்த்து RSS கடுமையாக இந்த இடத்துல நின்றுருக்காங்க அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுங்க. திமுகவும் ஆரிய சங் பரிவார் கூட்டம், அதுல எந்த ஒரு மாற்றத்தும் இல்லை. ஆரிய சங் பரிவார் கூட்டத்திற்கு ரொம்ப ஆபத்தான அரசியல். அப்ப இந்த அரசியல் வந்து இந்த நேரத்துல நீடிக்க கூடாது, அந்த அரசியல் நிலைக்க கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால இவங்க என்ன செய்யறாங்கன்னா பூச்சாண்டி பக்கத்திலே வச்சுக்கிட்டு திருட வரான்னு திருடனே கத்துறாங்க. இவங்களே உட்காந்து கத்திட்டு இருக்காங்க. பாதுகாப்பா உணர்றாங்க. திமுக கிட்ட என்ன பாதுகாப்பு இருக்குங்கிறதா? இப்போ ஒண்ணு அம்மாபட்டினங்கள வீடு இடிக்கப்பட்டுச்சுல, யாருடைய ஆட்சி காலம்? யோகி ஆதித்யநாத் முதலமைச்சரா இருக்காரா? முக ஸ்டாலின் தான் முதலமைச்சரா இருக்காரு. திருப்பரங்குன்றத்துல முதல்ல இறைச்சியை கொண்டு போகும்போது தடுத்து நிறுத்தினது யாரு? முதல்ல காவல்துறை தானே. யாருடைய காவல்துறை? முக ஸ்டாலின் அவருடைய காவல்துறை நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கு. அவர் தான் ஆட்சிக்கு வந்தாலும் சொன்னாரு, காவல்துறை நேரடி கண்காணிப்புல இருக்கு, சட்டம் ஒழுங்கு நான் இரும்பு கரத்தை கொண்டு ஒடுக்குவேன்னு பேசினார். இன்றைக்கு அப்புறம் எப்படி அந்த காவல்துறை தடுத்து நிறுத்திருக்கும்? இதெல்லாம் யாருடைய ஆட்சி காலத்துல நடக்குது? பாபநாசம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற ஜவாஹிருல்லா பெரிய அளவுல தொகுதிக்கு வந்ததே இல்லை. அது பாபநாசம் சட்டமன்ற தொகுதி மக்களே வைக்கிற குற்றச்சாட்டு. இன்னும் சொல்ல போனா திமுகவில் இருக்கக்கூடிய பாபநாசம் தொகுதியில் இருக்கக்கூடிய திமுகவினரே இந்த முறை நீங்க ஜவாஹிருல்லாவை நிறுத்தக்கூடாது, நீங்க ஜவாஹிருல்லாவுக்கு சீட்டு கொடுக்க கூடாதுன்னு தீர்மானம் போடுறாங்க. இப்ப அந்த அளவுக்கு தான் இந்த செயல்பாடுகள் இருக்கு பாபநாசத்துல, திமுக செயல்பாடுகள் இருக்கு. அதனால ஒருபோதும் பாபநாசத்துல மீண்டும் திமுக வர முடியாது. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. வணக்கம். நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் பாபநாச தொகுதி சட்டமன்ற வேட்பாளர் அனீஸ் பாத்திமா. வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். பாபநாசம் தொகுதிகள்லாம் எப்படி இருக்கு? சிறப்பா போயிட்டு இருக்கு. எலெக்ஷன் ஒர்க்லாம் எப்படி இருக்கு? சிறப்பா போயிட்டு நல்லா போயிருக்கு. உங்கள்கிட்ட முதல் கொஸ்டின், நாம் தமிழர் கட்சியில வேட்பாளராக இருக்கிறீங்க. தொடர்ந்து சீமான் அவர்கள் மீது வைக்கப்படக்கூடிய, தமிழ்நாட்டில் வைக்கப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, ஒரு காவி சாயம் பூசப்படுது ஒரு மேடம். அவர் RSSக்கு ஆதரவாக இருப்பார், பிஜேபிக்கு ஆதரவாக இருப்பார், இவர் ஒரு சங்கி அப்படின்னு முத்திரை குத்தப்படுது. மேக்சிமம் இஸ்லாமியர்கள் RSSயோ பிஜேபியோ எதிர்க்கிறவங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க தொடர்ந்து பண்ணுற நடவடிக்கைகள் எல்லாமே இஸ்லாமியர்களுக்கு எதிரானதாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு இஸ்லாமியரா நாம் தமிழர் கட்சியில இருக்கிறதுக்கான காரணம் என்ன? நான் இந்த நிலத்துல நாம் தமிழர் கட்சி தான் நீங்க சொல்லக்கூடிய RSS பிஜேபியை கடுமையா எதிர்க்குதுன்னு நான் நம்புறேன். ஏன்னா இன்றைக்கு இவர்கள் நம்பக்கூடிய சிறுபான்மையினருடைய பாதுகாவலர்கள் திமுக அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக களத்துல நின்றதை விட களத்துல இல்லை இன்னும் சொல்லப்போனா சீமானவர்கள் தான் நின்றுருக்காங்க. அதாவது இது வரைக்கும் CAA போராட்ட காலத்துல பேசியதுக்காக யார் மீதும் வழக்கு இல்லை. சீமானவர்கள் மீது தான் தேச துரோக வழக்கு இருக்கு. அவர் தேச துரோகி பட்டம் வாங்கியிருக்காரு இந்த நிலத்துல. அதே போல சீமான் சங்கி அப்படின்னா காஷ்மீர் விடுதலை போராளி யாசின் மாலிக்கை கூட்டிட்டு வந்து கடலூர்ல மேடை போட வேண்டிய அவசியம் என்ன? அவர் பாஜகவுடைய பீட்டிமா இருந்தா, அவர் RSS உடைய முகமாக இருந்தா யாசின் மாலிக்கை அழைச்சிட்டு வந்து ஏன் கடலூர்ல மேடை போடணும்? யாசின் மாலிக்கை இன விடுதலை போராளின்னு அடையாளப்படுத்தணும். அதே போல இந்த பாபர் மசூதி இடிப்பு தீர்ப்பு வந்த போது இது வந்து நீதி, இது தீர்ப்பு தானே தவிர நீதி அல்ல அப்படின்னு. அப்போ ஒரு அன்னைக்கு ஸ்டாலின் அவர்களே, முக ஸ்டாலின் அவர்களே, இன்னைக்கு சிறுபான்மையினுடைய பாதுகாவலர்னு சொல்றாங்க இல்லையா, முக ஸ்டாலின் அவர்களே இந்த தீர்ப்பை வந்து வரவேற்போம், இந்தியாவுடைய இறையாண்மையை கருதி, இந்தியாவுடைய அமைதியை கருதி நம்ம வந்து வரவேற்போம்னாரு. ஆனா சீமான் அவர்கள் தான் சொன்னாரு இது தீர்ப்பு தான், நீதி கிடையாதுன்னாரு. அப்படி இஸ்லாமிய மக்களுடைய எல்லா சிக்கல்களுக்கும் இந்த காலத்துல நின்றது நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் தான். அவருடைய சங்கி அப்படிங்கிறது இங்க திமுக வந்து பூச்சாண்டி காமிச்சு பாஜக உள்ள வந்துடும் பூச்சாண்டி காமிச்சுதான் அந்த சீமான் அவர்களுடைய, அதாவது திமுகவுக்கே முழுமையான இஸ்லாமிய வாக்குகள் அறுவடை செய்யணும் அப்படின்னு சொல்லிதான் அந்த பூச்சாண்டியை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இடையில கூட ஒரு RSS மேடையில போய் அது RSS மேடை இல்ல, அது விஜில் அமைப்பு. அந்த அமைப்புல இதுக்கு முன்பாக நிறைய இடதுசாரி பத்திரிகையாளர்கள் பேசியிருக்காங்க. அதன் பிறகு ஒரு 10 ஆண்டுகளாக நிகழ்வு எடுக்கப்படல. அதன் பிறகு எடுக்கப்பட்ட நிகழ்வுல சீமான் அவர்கள் பேசுறாங்க. அந்த விஜில் அமைப்புல சீமான் அவர்கள் ஒரு வார்த்தை RSS குறித்தோ அல்லது பாஜக குறித்தோ அல்ல RSS தலைவர்கள் குறித்தோ இல்ல பாஜக தலைவர்கள் குறித்தோ பேசிய ஒரு பதிவை காட்ட முடியும்? ஒரு இடத்துல இந்த வார்த்தை பேசியிருக்காரு அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? இல்ல, அதான் அவங்க என்ன குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா, ஒரு பிராமணர்
பிராமணரை வச்சு நான் திராவிடத்தை ஒழிப்பேன் இல்ல இப்ப அப்படின்னு சொல்றது என்ன காலகட்டம்? ஏன்னா பிராமணர்கள் இதே வார்த்தை அண்ணா சொல்லியிருக்காரு, பார்ப்பனர்களை வைத்து நான் பார்ப்பனியத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெரியார் சொல்லியிருக்காரு, ராஜாட்சியை வைத்து நாங்கள் வந்து திராவிட நாடு அடைவோம்னு சொன்னாரு. அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு அது வந்து சங்கீதனமா தெரியல? அப்பொழுது நம்ம RSS ஆதரவாக ஒருவேளை திராவிடம் பேசுற பார்ப்பனர்களா இருக்கலாம். ராஜாஜியார் ஆச்சாரியாரோட துணை, நான் திராவிட நாடு அமைப்பதற்கு வெறும் உங்களை மட்டும் நான் நம்பல, ஆனா ஆச்சாரியாரோட துணை கொண்டு திராவிட நாடு அமைப்பேன் பெரியார் பேசுறாரு, ராமசாமி நாயக்கர் பேசுறாரு. அப்ப அதை நீங்க எப்படி பார்ப்பீங்க? அப்ப இங்க பார்ப்பன கடப்பாறை அப்படின்னு அண்ணன் மீன் பண்ணதே பாரதியார் தான். பாரதியாரை மட்டும்தான் அண்ணன் மீன் பண்ணாரு தவிர ஒட்டுமொத்தமாக பார்ப்பன ஆதிக்கத்தை நாம் தமிழர் கட்சி எதிர்க்குது. பார்ப்பன ஆதிக்கம் இல்ல, ஆதிக்கம் எந்த வகையில வந்தாலும் நாம் தமிழர் கட்சி அதை எதிர்க்குது. அப்படிங்கிற பட்சத்துல நாங்க பார்ப்பன ஆதிக்கத்தையும் நாங்க ஏற்கலாம். பார்ப்பனர் அப்படின்னு நாங்க மீன் பண்ணது பாரதியார் மட்டும்தான். ஏன்னா செந்தமிழ் நாடுன்னு போதிலே இந்த தேன் வந்து பாயுது காதுங்களேன்னு சொல்லி பாரதி பாடுறாரு. அதே இடத்துல செந்தமிழ் நாடுன்னு போதிலே வெங்காயம் வந்து பாயுது காதுங்களேன்னு ராமசாமி நாயக்கர் சொல்றாரு. அப்ப இந்த 2 பேரும் நான் யாரை முன்னிறுத்தணும்? அப்ப இந்த ஈவேராவை நான் எதிர்க்கணும்னா, இந்த ஈவேரா தான் இங்க திராவிடம் என்ற இல்லாத கருத்தில வச்சிருக்காருன்னா, இவரை எதிர்க்கணும்னா நான் அவருக்கு சரியான நிகரான ஒரு ஆயுதத்தை தான் முன்னெடுக்க முடியும். அதே பாரதி இது ஆரிய நாடுன்னு சொன்னாரு. அதாவது இப்ப எல்லா தலைவர்களுக்குமே சில சர்க்கிள்கள் இருக்கும். இப்ப இந்த இடத்துல தான் சர்க்கிள்னு சொல்றேன். இப்ப பாரதியாருக்கு சர்க்கிள்கள் எல்லா தலைவர்களையும் நாம் தமிழர் கட்சி அப்படியே இருக்கல. பாரதியாரிடமும் சில சர்க்கிள்கள் இருக்கு, மாப்போசியிடமும் சில சர்க்கிள்கள் இருக்கு. ஆனா சர்க்கிள்களை தவிர்த்துட்டு நல்லவைகளை நாங்க எடுத்துக்கணும்னு நினைக்கிறோம். எங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் தவறு செய்யாம இருந்திருந்தா நாங்க அவசியம் இல்லை. இல்ல பெரியாரத்துல இருந்து நல்லதை எடுத்துக்க முடியும்னு நீங்க சொல்லுங்க. சாதி ஒழிப்புன்றாங்க, பெரியார் சாதியை ஒழிச்சிட்டாரு. ஒழிக்கல. இவரு நம்ம பாரதியார் தான் உங்களுக்கு தனித்தமிழ்நாடை கொண்டு வரல. பாரதியார் தனித்தமிழ்நாடு இல்லை, பாரதியார் வந்து செந்தமிழ்நாடு, இது சுதந்திர விடுதலை போராடு. அவர் தனித்தமிழ்நாடு அப்படின்ற கோரிக்கையை முன்வைக்கல. நம்ம என்ன கேட்கறோம்னா, பெரியார் சாதி ஒழிப்புனா இப்ப பாரதியார்னா தமிழை வந்து பேசியிருக்காருங்க, தமிழுக்காக தொண்டாட்டி இருக்காருங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி பெரியார் இந்த நிலத்துக்கு என்ன தொண்டாட்டி இருக்காருன்னு சொல்லுங்க. சாதி ஒழிப்புல இல்ல பார்ப்பனிய எதிர்ப்புல, பார்ப்பனிய எதிர்ப்புல ராஜாஜி எப்படி நீங்க கூட வச்சுக்கோங்க, ராஜாஜி வச்சு நீங்க எப்படி திராவிட நாடு எதிர்ப்பு? அப்ப நீங்க இதுல எதுவுமே இல்லையே. பெரியார நான் இதுல நல்லது இதுல எடுத்துக்கலாம்னா இதுல எடுத்துக்கலாம். சரி, அதான் நீங்களே சொன்னீங்களே சாதி ஒழிப்பு. அது எந்த சாதி ஒழிச்சிருக்காரு பெரியார்? 60 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. பெரியாரை முன்னெடுக்கக்கூடிய திமுக அதிமுக கட்சிகள் இருக்காங்கல்ல, இப்ப தாவேகா வரைக்கும் இருக்கு. பொது தொகுதியில ஒரு பட்டியல் சமூகத்தினர் நிறுத்தி வெல்ல வைக்க முடியுமா? நாம் தமிழ் செஞ்சிருக்கு. நாங்க இது வரைக்கும் நாங்க பொது தொகுதியில 1000 நிக்க வச்சிருக்கோம். பழங்குடியினரா நிக்க வச்சிருக்கோம். பழங்குடியினருக்கு இன்றைக்கு வரைக்கும் கல்வி பொருளாதாரத்திலே வாய்ப்பு இல்லை. ஆனா நாங்க அரசியல் வாய்ப்பே கொடுத்துருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா இந்த சமூகத்தால, இந்த கட்சிகளால அரசியல் அங்கீகாரம் தரப்படாத சமூகங்கள் எத்தனையோ இருக்கு. மருத்துவ சமூகம் இருக்கு, பண்டார சமூகம் இருக்கு. இந்த சமூகத்துக்கெல்லாம் நாங்க தேடி தேடி தேர்தலில் இருக்கிறதுன்னு வாய்ப்புகள் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒருவேளை ஆள் இல்லாம நிப்பாட்டுறீங்களோ? ஆள் இல்லை அப்படின்னு. அதாவது என்னன்னா, நாம் தமிழர் கட்சியில வந்து 2016 ஆள் இருக்குன்னு கேட்டாங்க. 234 தொகுதியிலே நாங்க ஆட்களை போட்டோம். 2021 நாம் தமிழர் கட்சி 4% இன்னைக்கு 8% வாக்குகள், 36 லட்சம் வாக்குகளை வச்சிருக்கிறோம். 36 லட்சம் வாக்குகள் வச்சிருக்க எங்கள்கிட்ட எங்களால முடியாதா? வன்னியர் அதிகமா இருக்கிற பகுதியில வன்னியருக்கு இடம் கொடுக்கணும், மறவர் அதிகமா இருக்கிற பகுதியில் மறவருக்கு இடம் கொடுக்கணும்ன்றது எங்களால முடியாதா? அது எங்களால முடியும். ஆனா சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள், சமூகத்துல இது வரைக்கும் அதிகாரத்தை சுமைக்காத மக்கள், அவர்களுக்கும் தேடி தேடி போய் அதிகாரத்தை கொடுக்கணும். அவர்களுக்கும் இந்த சமூகத்துல நானும் இந்த சமூகத்துல ஒரு பிரதிநிதியாக இருக்கிறேன், இந்த சமூகத்துல நானும் ஒரு மனிதனாக இருக்கிறேன்னு அவங்க உணரணும், எல்லாருக்குமான வாய்ப்பும் அளிக்கப்படணும் அப்படின்றதுனாலதான் நாம் தமிழர் கட்சி கொடுக்கும். இல்ல அதான் கேட்க வரேன். ஒருவேளை ஆள் இல்லாம நீங்க கொடுத்தீங்களான்னு குற்றச்சாட்டு இருக்கு. ஆள் இல்லாம கொடுத்தோம்னா அதுதான் நான் சொல்றேன். இப்ப நாம் தமிழர் கட்சியில வன்னியர் சமூகத்துல ஆள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? மரவர் சமூகத்துல ஆள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எந்த சமூகத்துல ஆள் இல்லைன்னு? அந்த குற்றச்சாட்டும் இருக்குல்ல, நீங்க வந்து தொகுதி பார்த்தும் சாதி பார்த்தும் சில இடங்கள்ல ஆட்களை நிப்பாட்டீங்க அப்படின்னு. அது குற்றச்சாட்டு இல்லை, அது வந்து அவதூறுகள் தான். அதாவது என்ன அப்படின்னா, இப்ப சமூக பிரதிநிதித்துவம்னு இருக்கு, ஒண்ணு இருக்கு. இப்ப வந்து இங்க இஸ்லாமியர்கள் எவ்வளவு இருக்கிறாங்க, இஸ்லாமியர்களுக்குன்னு ஒரு இது கொடுக்கணும். அதே போல இங்க பல சமூக மக்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு சீட்டுகளை நம்ம கொடுக்கணும். இப்படி ஒவ்வொரு சமூகத்திற்கும் நம்ம கொடுக்கணும். அப்படி ஒவ்வொரு சமூகத்துக்கும் கொடுக்கும்போது இப்ப இந்த சமூகத்துல இந்த இடத்துல நம்ம கொடுக்கணும்னு நம்ம தேர்வு செய்யறோம். அதுலயே நம்ம குறிப்பா எப்படி தேர்வு செய்வோம்னா, இவங்க எல்லாரும் வன்னியர் சமூகத்துக்கு கொடுப்பாங்கன்னா அந்த சமூகத்துல இது வரைக்கும் அதிகாரத்தை சுவைக்காத யாரா இருக்கும், பழைய சமூகமா இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு நம்ம கொடுப்போம். இந்த மாதிரிதான் நாம் தமிழர் கட்சி வந்து ஒவ்வொருவருக்கும் வந்து தேர்வு செஞ்சு சீட்டு கொடுத்துட்டு இருக்கோமே தவிர எங்கள்ட்ட ஆள் இல்ல வந்துட்டு இந்த சமூக வாக்கை நம்ம பெறணும் அப்படின்றதுலாம் இல்ல. ஒட்டுமொத்தமா தமிழ் சமூகம் ஒரு ஓர்மைக்கு வரணும் அப்படிங்கிற நிலைமையிலதான் நாம் தமிழர் கட்சி. மற்ற திராவிட கட்சிகளும் இப்போ ஒரு இடத்துல ஒரு சமூகம் அதிகமா இருக்காங்கன்னா அவங்க பிரதிநிதி தேவைப்படுதுன்னு அந்த இடத்துல நிப்பாட்டுவாங்க. அதாவது இப்ப என்னன்னா, இப்ப 2 சமூகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல 2 சமூகம் பரவி வாழுது அப்படின்னா அந்த 2 சமூகத்துல இருந்துமே மாறி மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தா அது சிக்கல் இல்லை. ஆனா அந்த ஒரு சமூகத்துல இருந்தே சட்டமன்ற உறுப்பினர் வந்துட்டே இருக்காங்க அப்படின்னா அது சிக்கல் தானே.
அப்ப இந்த இடத்துல வன்னியர் என்ன பறையர் ஓட்டப்பட மாட்டாரு, பறையர் என்ன வன்னியர் ஓட்டப்பட மாட்டாரு, மறவர் என்ன தேவேந்திர வெள்ளல் ஓட்டப்பட மாட்டாரு அப்படின்ற ஒரு நிலையை இங்க கட்டமைச்சு வச்சிருக்காங்க திராவிட கட்சி. அதை உடைக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். தமிழ் சமூகத்துடைய ஓர்மையா நிற்கணும். வன்னியரோ மறவரோ பறையரோ செட்டியாரோ கோனாரோ நாடாரோ என்னென்ன சாதி தமிழ் சாதி இருக்கோ எல்லா சாதியினரும் எந்த வேட்பாளர் தமிழ் சமூகமாக இருந்தா போதும், இந்த நிலத்தின் மீது இந்த மண்ணின் மீது அக்கறை கொண்டு இருந்தா போதும், அவன் அந்த நிலத்துல நிக்கிறான் வேட்பாளர் நிக்கிறான் அவனுக்கு வாக்கு செலுத்தணுன்ற நிலையை மக்களுக்கு உருவாக்கணும், இந்த எண்ணத்தை மக்களுக்கு உருவாக்கணும் அப்படின்ற ஒரு நிலையில தான் நாம் தமிழர் கட்சி நாங்கள் நோக்கி நகர்றோம். அதை நோக்கி தான் நாங்கள் வேட்பாளர்களும் போடுறோம். அப்படி வேட்பாளர்கள் போடும்போது சமூக பிரதிநிதித்துவம் எல்லாருக்கும் கொடுக்கணும். அப்படி எல்லா சமூகத்துக்கும் இது வரைக்கும் தேர்தலில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட, தேர்தலில் அங்கீகாரம் மறுக்கப்பட்ட எல்லாரையும் தேடி தேடி நாங்கள் வாய்ப்புகளை கொடுத்துட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நீங்க திராவிட கட்சிகளை எதுக்கணும்னாலே பெரியாரை எதுக்குறீங்க. ஆனா பெரிய அளவுல அண்ணாவை எதுக்குறது இல்லை, ஜெயலலிதாவை எதுக்குறது இல்லை, எம்ஜிஆரை எதுக்குறது இல்லை. ஏன் டார்கெட் பெரியாருக்கு மட்டும் இருக்கு? ஒரு மரத்தை வந்து மொத்தமா எடுக்கணும் அப்படின்னா நீங்க வேர்ல இருந்தா எடுக்க முடியும். மரத்தை நீங்க வெட்டணும்னா வேர்ல இருந்து தான் நீங்க எடுக்கணும். அப்ப நான் வெறும் கிளையை மட்டும் வெட்டுறேன், இல்ல வெறும் நான் வந்து இதை மட்டும் வெட்டுறேன், தண்டை மட்டும் வெட்டுறேன் அப்படின்னா மீண்டும் அந்த மரம் முளைக்க தானே செய்யும். அதோடைய வேர் எங்க இருக்கு? ஈவே ராமசாமி நாயக்கர்ல தான் இருக்கு. இப்ப அங்க இருந்து தான் நாங்க அதை பிடிங்கி எறிய வேண்டிய தேவை இருக்கு. பெரியார் எரிஞ்சாலே திராவிட ஒழிஞ்சிருன்றீங்களா? அப்ப பெரியார் வேற இடத்துல கருத்தியெல்லாம் நிக்கலையா? ஏன்னா இப்போ நீங்க சனாதனத்துக்கு எதிராக இருக்கட்டும், இப்போ நீங்க வடக்க முஸ்லிம்கள் அதிகமா தாக்கப்படுதலா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே பிஜேபிக்கு எதிராக ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயத்த முன்வைக்கிறாங்கல்ல திமுகவும். இல்ல சனாதன ஒழிப்புக்கு இன்னைக்கு உதயநிதி அவர்களும் உதயநிதிக்கு சனாதனம் இந்தியா ஃபுல்லா அவரு கேஸ் வாங்கி வச்சிருக்காரு. உதயநிதிக்கு சனாதனம் என்ன தெரியுமா? சனாதனம்னா என்ன தெரியுமா? சனாதனம் ஒரு வார்த்தையை பேசிட்டாரு. நீ சனாதனம் என்ன தெரியுமா? ஒன்றும் இல்ல. ஐயா கருணாநிதி அவருடைய சிலை திறந்தாங்களா? யார் திறந்தா? கருணாநிதி சிலை திறக்கிறதுக்கு தீவிகால எத்தனையோ கட்சிகள் இருக்கு, திராவிட அமைப்புகள் இருக்குல்ல, எத்தனையோ முன்னோர்கள் இருக்காங்கல்ல, உங்க அமைப்புகள்லயே முன்னோர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் கூடாம நீங்க ஏன் வெங்கைய நாயுடு கூப்பிட்டீங்க? ஏன் மத்திய அமைச்சரா இருக்காருல்ல, மத்திய அமைச்சர் இல்ல, அப்போ துணை ஜனாதிபதியா இருந்தாரு. ராஜ்நாத் சிங் ஏன் கூப்பிட்டீங்க நாணயம் திறக்கிறதுக்கு? அவர் என்னவா இருக்காரு? அவர் பிஜேபியில தானே இருக்காரு. இப்ப வேற யாருக்குமே தகுதி இல்லையா இங்க? அப்ப இதை நீங்க இதை வந்து ஆரிய எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு அப்படின்னு நம்ப சொல்றீங்களா? நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 இந்த சட்டத்தை எதிர்த்து ஆராசா பேசினார் நாடாளுமன்றத்தில். ஆனா ஆதரிச்சு வாக்கு செலுத்தினார். ஆனா இதை எதிர்த்து வீரியமா களத்துல நாங்க நின்றுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் என்னைன்றது தேவையில்லாத சட்டம். ஏன்னா ஆல்ரெடி உப்பா இருக்கு, தடா இருக்கு, இது போன்ற நிறைய சட்டங்கள் இருக்கும்போது மீண்டும் இந்த எண்ணெய்ன்ற ஒரு சட்டம் அச்சுறுத்தல் சட்டமா இருக்குது. அது ஆட்டுக்கு சட்டம் வேணாம் அப்படின்னு சொல்லி நாம் இன்றைக்கு வரைக்கும் நாங்க நிலைப்பாட்டுல இருக்கோம். ஆனா அந்த சட்டத்தை ஆதரிச்சு வாக்கு செலுத்தி வந்தாரு ஆராசா. தமிழச்சி தங்க பண்ணி ஆதரிச்சு வாக்கு செலுத்திட்டு வந்தாங்களே. எந்த இடத்துல இது வரைக்கும் இஸ்லாமியர்களுக்காக இல்லைன்னா சங் பரிவார்களை எதிர்த்து RSS எதிர்த்து பாஜக எடுத்து கடுமையாக இந்த இடத்துல நின்றுருக்காங்க அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுங்க திமுக. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா சிறுபான்மையினர்னே நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதுக்கான இடஒதுக்கீடு உங்களுக்கு இஸ்லாமியர்கள் கிடைக்காது. இது எல்லாமே ஒரு மனநிலையை உங்களுக்கு ஒரு செட்டப் மனநிலையை உருவாக்கும் தானே? இல்ல இப்ப இடஒதுக்கீடுன்றது வேற, நம்ம சலுகைகள் அப்படிங்கிற மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிறது வேற. இப்ப நான் சிறுபான்மையினர் இல்ல, நான் பெரும்பான்மையினர் அப்படின்னு நான் ஏன் சொல்றேன்னா, இந்த நிலத்துல நான் நீண்ட நெடுங்காலமாக வாழ்றேன். இந்த நிலத்துல நான் பல்லராகவோ பறையராகவோ கோனாரோ செட்டியார் ஏதோ ஒரு சமூகத்துல நான் இருந்திருப்பேன். நான் திடீர்னு மதம் மாறேன், எனக்கு ஒரு மார்க்கம் பிடிச்சிருக்கு, அந்த மார்க்கத்தை நான் ஏத்துக்கிறேன். நேற்று வரைக்கும் பெரும்பான்மையினர் இருந்தேன்னா இன்னைக்கு உடனே சிறுபான்மையினர் ஆயிடுறேன். உண்மைதான். ஏன்னா நீங்க சொன்ன சாதியா இருக்கும்போது நான் இந்துவா இருக்கேன், எனக்கு அப்ப இருக்கிற பிரச்சனைகள் அழுத்தங்கள் வேற. நான் இஸ்லாமியரா மாறும்போது எனக்கு இருக்கிற அழுத்தங்கள் வேற. அதாவது என்ன அப்படின்னா, இங்க சிறுபான்மையினர் அப்படின்ற உலகம் முழுக்க எல்லா இடங்கள்லயும் அவர்கள் பேசுகிற மொழி வழியாக தான் பெரும்பான்மையினர் சிறுபான்மையினர் பிரிக்கிறாங்க. இந்தியாவை நீங்க எப்படி பிரிச்சிருக்கீங்க? 1956 மொழி வாரியாக தான் நீங்க பிரிச்சிருக்கீங்க மாநிலங்கள். மொழி வாரியாக பிரிக்கப்பட்ட ஒரு இடத்துல நீங்க மத ரீதியாக எப்படி பெரும்பான்மை சிறுபான்மை சொல்லுவீங்க? மத ரீதியா 2 நாடுகள் நம்ம பிரிச்சோம்ல. மத ரீதியாக ஒரு நாடு பிரிஞ்சு போயிருச்சு. அந்த நாடு வேணும் என்று நினைச்சிருந்தா, இஸ்லாமிய மார்க்கம் வேணும், இஸ்லாமிய மார்க்கத்தின் பேர்ல இருக்கிற நாடு வேணும்னு நினைச்சிருந்தா நாங்க பாகிஸ்தானுக்கு போயிருப்போம். இன்னும் அழைத்த போது கூட லியாக்கத்துல் அலிகான் அழைத்த போது கூட இங்க இருக்கிற நிறைய இஸ்லாமியர்கள் போகல. ஏன்னா இந்த நிலத்துல நாங்க இருந்திருக்கோம், இந்த நிலத்துல நாங்க 12 காலமாக வாழ்றோம், இந்த நிலத்தினுடைய விடுதலைக்காக கண்ணீரும் சென்னீரும் நாங்களும் செஞ்சிருக்கிறோம். நாங்கள் ஒரு ஜனநாயக நாட்டுல வாழ விரும்புறவங்க தான் இந்த நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமியர்களும் இருக்கிறோம். அப்படிங்கிறப்ப நீங்க மீண்டும் மதத்தின் அடிப்படையில பெரும்பான்மை சிறுபான்மை பிரிக்கிறது எப்படி சரின்னு? இப்ப பாகிஸ்தான் ஒரு இஸ்லாமிய நாடு, அங்க மதத்தின் பேரால பெரும்பான்மை சிறுபான்மை இருக்கலாம், அங்க முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருக்கலாம், மற்ற மதத்தினர் சிறுபான்மையாக இருக்கலாம். ஆனா இந்தியா ஜனநாயக நாடு தானே. ஆனா இங்க செக்யூரிட்டி இருக்கு அவங்களுக்கு. இல்ல செக்யூரிட்டி இருக்கா நீங்க கேட்கறதே அவமானகரமான கேள்வி இல்லையா? அது ஓகே. அந்த செக்யூரிட்டியை இப்போ பிற்படுத்தப்பட்டவர்களா இருக்கட்டும், அவங்களுக்கு செக்யூரிட்டி இருக்கான்னு கேட்கறதும் அப்ப அவமான கேள்வி. அவங்களுக்கும் அதான் நான் சொல்றேன், செக்யூரிட்டி இருக்கா அப்படின்றது தமிழ்நாடு ஒட்டி நம்ம பாத்திர முடியாது. இடஒதுக்கீடு அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இல்ல,
உள் இடஒதுக்கீடுங்கிறது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இல்லை, இங்க வந்து அருந்ததியர்களுக்காக உள் இடஒதுக்கீடு இருக்கு. அப்ப உள்ள இடஒதுக்கீடுன்றது அவரவர்கள் இருக்கக்கூடிய அளவின் அடிப்படையில கொடுக்குறது. இப்ப நான் இங்க இஸ்லாமியர்கள் இங்க 5% இருக்கோம்னா 5% இடஒதுக்கீடு, 7% இருக்குன்னா 7% இடஒதுக்கீடு, அதை கொடுக்கணும். அது அடிப்படை உரிமை. அந்த அடிப்படை உரிமையை நீங்க சலுகை போல சிறுபான்மையினர் நீ சொன்னாதான் நான் தருவேன். நீ இந்த நாட்டு சிறுபான்மையினர்னா என்ன, இந்த நிலத்துல நான் எப்படி சிறுபான்மையினர் ஆகுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த நிலத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னா நீங்க சிறுபான்மையினர் சொல்லணும், இல்ல இந்த நிலத்தினுடைய அடிப்படை கூறுகளுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னா நீங்க சிறுபான்மையினர் சொல்லணும். இது ரெண்டுமே சிறுபான்மையினங்கிறது நிலத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றது இல்ல. இல்ல, இந்த நிலத்தினுடைய அடிப்படை கூறுகளுக்கு இப்ப இந்த நிலத்துல ஜனநாயக நாடு, ஒரு செக்குலர் கண்ட்ரி இல்லையா? இப்ப செக்குலர் கண்ட்ரில நீங்க எப்படி சிறுபான்மையினர் சொல்ல முடியும்? மதத்தின் அடிப்படையில் வரைக்கும் இல்ல, அச்சுறுத்தல் குறையும்னா எப்ப குறையும்? நாடு சுதந்திரம் அடைஞ்சு 78 ஆண்டு கழிச்சு எப்ப குறையும் நினைக்கிறீங்க? தலித்துகளுக்கு தான் அந்த இது இல்ல. அதுதான் நான் சொல்றேன், இவர்கள் தலித்து, இவங்க சிறுபான்மை அப்படின்னு நீங்க ஒவ்வொருத்தரையும் ஒரு அடையாளப்படுத்தி அவர்களை மீண்டும் மீண்டும் அதே அச்சுறுத்தல தான் வச்சுட்டு இருக்கிறீங்க. நான் இந்த நிலத்தின் மகன். இப்ப வந்து குடியுரிமை தேர்தல் சட்டம் வந்துச்சு, அவங்க குடியுரிமையை காட்டுன்னு சொல்றாங்க. இப்ப அது மட்டும் இல்லாம NRC NPR வந்துச்சு, நீங்க வந்து இங்க இந்த இடத்துல தான் நீங்க ஆவணங்களை காட்டுங்கன்னு சொல்றாங்க. நான் இந்த நிலத்தின் மகன் தான். நான் வந்து இஸ்லாமியரா இருக்கலாம், நாளைக்கு நான் கிறிஸ்தவரா இருக்கலாம், என்ன மதத்தை வேணா நான் இருக்கலாம், பௌத்த மதத்தை, சமண மதத்தை, என்ன மதத்தை வேணா ஏற்கலாம். ஆனா இந்த மதத்தை ஏற்றதுனாலே நீ சிறுபான்மையினரே, உன்னை அச்சுறுத்தப்படுவ அப்படின்னு நீங்க ஒரு உளவியலாக ஒரு இருக்குல்ல, இதை உடைக்க வேணாமா? அதுக்காகவா இந்த நிலத்தின் மகன் அப்படின்னு நான் சொல்ல வேணாமா? நான் இந்த நிலத்தின் பெரும்பான்மையினர் தான். இது உளவியலுக்காக மட்டும்தான் சிறுபான்மைங்கிறத சொல்லணும்ன்றீங்களான்னு கேட்குறேன். இல்லை, சிறுபான்மையினர் உண்மையிலேயே அந்த பாதிப்பு இருக்குல்ல. இப்போ நீங்கள் ஒரு மாட்டுக்கறி வச்சிருந்தான் அப்படின்றதுக்காக, மாடை வீட்டில் வளர்த்தான் அப்படின்றதுக்காகலாம் நிறைய முஸ்லீம்கள் வெட்டப்படுறது, கொலை செய்யப்படுறதுலாம் நிறைய தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. நீங்கள் பில்கிஸ் பானு எடுத்தீங்கன்னா அந்த கேஸில் சம்பந்தமாக நடக்குதுங்கிறதுக்காகவே நான் நீ சிறுபான்மையினர் அடையாளப்படுத்திக்கிறதுமான்னு கேட்குறேன். இல்லை, நான் இந்த நிலத்தின் மகன், நான் செக்யூர் தானே உங்களுக்கு. அதாவது நான் முதல்ல பாதுகாப்பு தானே நமக்கு. நான் முதல்ல இந்த நிலத்துல இருந்தேன், நான் தமிழரா இருந்திருப்பேன். இதுதானே இன்னொரு இப்போ ஆண்ட சாதின்னு சொல்லிட்டு இருக்காங்க, PCR சட்டத்தை எடுன்னு சொல்றாங்க. இல்ல, நான் என்ன இது அவங்களுக்கான சிறுபான்மையினர்ன்றது வேற, PCR சட்டம் வேற. அதாவது என்னன்னா செக்யூரிட்டி பேருக்காக ஒரு லா வச்சிருக்கீங்க, இஸ்லாமியர்களை எதிர்த்து பேசக்கூடாது, இல்ல இஸ்லாமியர் இல்ல எந்த ஒரு ரிலீஜியஸையுமே ஒரு ரொம்ப வயலன்ஸ் பண்ற மாதிரி ஒரு ரிலீஜியஸை வந்து ரொம்ப அந்த ஒரு ரிலீஜியஸ் சார்ந்திருக்காங்கிறதுனால அட்டாக் பண்ணக்கூடாது. அந்த இடஒதுக்கீடு அட்டாக் பண்றீங்க. இல்ல, இப்ப சிறுபான்மையினருக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடுன்றது இல்லையா இந்தியால? எல்லாருக்கும் தானே இடஒதுக்கீடு இருக்கு. OBCக்கு இருக்கு, SCக்கு இருக்கு, ST இருக்கு, அதுலயும் SCA இடஒதுக்கீடு இருக்கு. அப்படி எல்லாருக்குமே இடஒதுக்கீடு இருக்கு. ஆமா, இடஒதுக்கீடு காலி பண்றதுக்கான விஷயம்னு நீங்க முஸ்லீம் நினைச்சா உங்களுக்கு நாம் தமிழருக்கு சிறுபான்மையினர்னு சொன்னாதான் இடஒதுக்கீடு கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? இப்ப சிறுபான்மையினர், இப்ப கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு வரைக்கும் உள்ளிடஒதுக்கீடு கேட்டுட்டு இருக்காங்கல்ல, இஸ்லாமியர்கள் உள்ளிடஒதுக்கீடு கேட்கறாங்க, வன்னியர்கள் உள்ளிடஒதுக்கீடு கேட்கறாங்கல்ல, பேக்வர்ட் கிளாஸ்ல தானே இருக்காங்க, வன்னியர்கள் உள்ளிடஒதுக்கீடு கேட்கறாங்கல்ல. அப்ப அதுக்கான உங்களை தனி சிறுபான்மையினர் அடையாளப்படுத்திக்கணும் தேவை இருக்கா? வன்னியர்கள் நீ உள்ளிடஒதுக்கீடு கேட்கறாங்கல்ல, இப்ப அவங்க தன்னை சிறுபான்மையினர் அடையாளப்படுத்திக்க தேவை இருக்கா? இல்ல, நான் இதெல்லாம் எது கேட்கறேன்னா, இஸ்லாமியர்கள் மட்டும் இடஒதுக்கீடுக்காக, இஸ்லாமியர்கள் மட்டும் ஏன் இடஒதுக்கீடு வேணும்னா சிறுபான்மை அடையாளப்படுத்திக்க தேவை ஏன் இருக்கு? வன்னியர்களுக்கு இல்ல, ஏன் எங்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இருக்கு? அதுதான் நான் கேட்கிறேன். அப்ப நீங்க வந்து இந்த இந்து அப்படின்னு ஒரு கட்டமைப்பு வச்சிருக்கீங்களா, இந்த சமூகத்துல இருந்து நான் வேற சமூகத்துக்கு மாறினே நான் சிறுபான்மையினர் ஆயிரணும் அப்படின்ற என்ன தேவை இருக்கு? நான் இந்த நிலத்தின் மகன், நான் இந்த நிலத்தின் மகன், இந்த நிலத்துல பிறந்து என்ன ஏன் நீங்க ஒரு மதமா பாக்குறீங்க? இந்த நாடு ஒரு செக்குலர் கண்ட்ரி, இந்த நாடு ஒரு ஜனநாயக நாடு, இந்த நாடு ஒரு மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாடு, இந்த நாடு எந்த ஒரு மதத்தையும் ஏற்றுக்கொள்ளல. அப்படிங்கிறப்ப என்ன ஏன் நீங்க இந்த நாட்டுல வந்து ஒரு மதமா பாக்குறீங்க? ஏன் இந்த நாட்டுல ஒரு இனமா பார்க்க மாட்டேங்கிறீங்கன்றதான் இந்த கேள்வி. இல்ல, ஒருவேளை இந்த அரசியல் வந்து மக்களுக்கு புரியலையே, ஏன் தொடர்ந்து அப்போ அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தொடர்ந்து இஸ்லாமியர்கள் வாக்கு செலுத்திட்டே இருக்காங்க? ஏன் நாம் தமிழருக்கு கிடைக்கல? நாம் தமிழர் கட்சி கிடைக்கலன்னா இங்க தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியின் மீது வெறுப்பு பரப்புரைகள் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஏன்னா இந்த அரசியல் மிக ஆபத்தான அரசியல். இது யாருக்காக மிக ஆபத்தான அரசியல்னா, இன்றைக்கு இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், மற்றக்கூடிய எல்லா சமூக மக்களும் ஒன்றிணைந்து நிற்கக்கூடிய அரசியல் ஆபத்தான அரசியல். அது ஆரிய சங்பரிவார் கூட்டங்களுக்கு ஆபத்தான அரசியல். எது திமுகவா? திமுகவும் ஆரிய சங்பரிவார் கூட்டம், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. ஆரிய சங்பரிவார் கூட்டத்திற்கு ரொம்ப ஆபத்தான அரசியல். அப்ப இந்த அரசியல் வந்து இந்த நிலத்துல நீடிக்க கூடாது, இந்த அரசியல் நிலைக்க கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால இவங்க என்ன செய்யறாங்கன்னா, பூச்சாண்டி வரான் பூச்சாண்டி பக்கத்திலே வச்சுக்கிட்டு திருட வரான்னு திருடனே கத்துற மாதிரி இவங்களே உட்காந்து கத்திட்டு இருக்காங்க. இவங்க தான் BJP டீமே, இவங்க RSS, இவங்க வந்து சீமான் இப்படி பேசிட்டாரு, சீமான் அப்படி பேசிட்டாரு அப்படின்னு பேசுறாங்க. அப்ப நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, சீமான் வந்து ஒரு இஸ்லாமியர் கிடையாது. சீமான் வந்து வணக்கத்துக்குரிய நான் அல்லாஹ் தவிர வேறு யாரும் இல்லை, மேலும் முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சொல்லலை. அவர் ஒரு இஸ்லாமியர் இல்லை, அவர் ஈமான்தார் இல்லை. ஆனா
காதர் மொய்தீன் ஒரு ஈமான்தாரி, ஒரு இஸ்லாமியர். ஆனா அவர் சொல்றாரு இஸ்லாமியர்களுக்கு 5 கடமை இருக்கிறது, அதன் பிறகு 6வதாக ஒரு கடமை இருக்கிறது திமுகவுக்கு வாக்கு செலுத்துவதுன்றார். சீமான் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா உடனே இவங்க வந்து வெகுண்டு எழுதுறாங்க. எப்படி சீமான் இப்படி பேசலாம், எப்படி சீமான் இப்படி பேசலாம் சாத்தான் சொன்னதுக்கா இல்ல, அதாவது சாத்தானின் பிள்ளைகள் அவர் சொன்னாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. அதை நான் பின்னாடி வரேன். இப்படி சீமான் சொன்னதுக்காக நீங்க கோவப்படுறீங்களா? இந்த காதர் மொய்தீன் பேசினதுக்கு இப்பொழுது வரைக்கும் காதர் மொய்தீன் ஒரு மன்னிப்போ அல்லது இல்ல தவறா பேசிட்டேங்க அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தை நீங்க பேசி பார்த்திருக்கீங்களா? இல்ல, இந்த நிமிடம் வரைக்கும் இல்ல. அதன் பிறகு என்ன சொல்றாருன்னா இஸ்லாமியர் தங்கள் நெஞ்சில் அல்லாஹ் ஏந்தி வைப்பார்கள், அதன் பிறகு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏந்தி வைப்பார்கள், அதன் பிறகு யாரையும் ஏந்தி வைக்க மாட்டார்கள், மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்கே ஏந்தி வச்சு சொல்லுங்க. இப்பயும் நான் சொல்றேன் சீமான் முஸ்லீம் இல்லை, நான் காதர் மொய்தீன் முஸ்லீம். இப்படி பேசுவது ஹராம், இப்படி பேசக்கூடாது மார்க்கத்தின் அடிப்படையில். ஆனா அதையே யாரும் எதிர்க்கல, அதையே யாரும் எதிர்த்து பேசல. அப்ப இந்த இடத்துல ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க, சீமானுக்கு எதிராக மட்டும் ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. இல்ல திமுக விட்டா எங்களுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கிறாங்களோ, ஒருவேளை பாதுகாப்பா உணர்றாங்க. திமுக கிட்ட என்ன பாதுகாப்பு இருக்குங்கிறதா? இப்போ ஒண்ணு அம்மாபட்டினங்கள வீடு இடிக்கப்பட்டுச்சுல, யாருடைய ஆட்சி காலம்? யோகி ஆதித்யநாத் முதலமைச்சரா இருக்காரா? மு.க. ஸ்டாலின் தான் முதலமைச்சரா இருக்காரு. திருப்பரங்குன்றத்துல முதல்ல இறைச்சியை கொண்டு போகும்போது தடுத்து நிறுத்தது யாரு? முதல்ல காவல்துறை தானே. யாருடைய காவல்துறை? மு.க. ஸ்டாலின் அவருடைய காவல்துறை நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கு. சரி, அவர் தான் ஆட்சிக்கு வந்தாலும் சொன்னாரு காவல்துறை நேரடி கண்காணிப்புல இருக்கு, சட்டம் ஒழுங்கு வந்து நான் இரும்பு கரத்தை கொண்டு ஒடுக்குவேன்னு பேசினாரு. இன்றைக்கு அப்புறம் எப்படி அவன் அந்த காவல்துறை தடுத்து நிறுத்திருக்கும்? இதெல்லாம் யாருடைய ஆட்சி காலத்துல நடக்குது? ஒரு வக்ஃப் போராளி திருநெல்வேலியில கொலை செய்யப்பட்டாரு. உங்க தொகுதியிலுமே தொடர்ந்து அதிமுக திமுக சார்ந்து இப்போ திமுக எம்எல்ஏ தானே இருக்காரு, தொடர்ந்து ஜவாஹிருல்லா தான் இருக்காப்ல, தொடர்ந்து அவங்களுக்கு தானே வாக்கு செலுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதாவது மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் எங்களை இருக்க தோங்குறாங்க. முதல்ல 2016 நாங்க நிற்கும் போது 1% மக்கள் தான் எங்களுக்கு வாக்கு செலுத்தினாங்க. அதே 2010-16 எல்லா கட்சியில கூட நாம் தமிழர் கட்சி ஒரு கட்சி அப்படின்னு நினைச்சாங்க. 2019 மீண்டும் நாங்க தனிச்சு நிற்கும் போது சரி தனிச்சு நிக்கிறாங்க, ஒருவேளை இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு மக்கள் வந்து ஒரு 4% மக்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தினாங்க. 2021 பார்ப்போம் எப்படி இவங்க மறுபடியும் இப்ப கூட்டணி போயிருவாங்க, திமுக கூட அதிமுக கூட தான் போக போறாங்க அவங்க நினைச்சாங்க. ஆனா அப்பயும் நாங்க போகல. அதனால அவங்க மீண்டும் வந்து எங்களுக்கு 7% மக்கள் வாக்கு செலுத்தினாங்க. அதன் பிறகு 2024 மிக முக்கியமா கவனிக்க வேண்டியது, நாட்டில் உங்களுக்கு தெரியும் நீங்க சொல்ற மாதிரி பாஜக காங்கிரஸ் இப்படி 2 பூச்சாண்டிகள் காமிச்சிருந்த நடுவுல பாஜகவுக்கு பிரதமர் வேட்பாளர் இருந்தாங்க, காங்கிரஸ் கூட்டணிக்கு பிரதமர் வேட்பாளர் இருந்தாங்க, நாம் தமிழர் கட்சிக்கு பிரதமர் வேட்பாளரே கிடையாது. எங்க பிரதமர் வேட்பாளர்னு எங்களுக்கு யாரும் இல்லை. நாங்க 40 தொகுதியில போட்டிட்டோம், ஆனா எங்களுக்கு பிரதமர் வேட்பாளர்னு யாரும் இல்லை. நாங்கள் மட்டும்தான் நின்னோம். சின்னம் கூட எங்களுக்கு லாஸ்ட் 10 நாள்ல தான் கிடைக்கப்பட்டுச்சு. அந்த சூழல்லையும் 36 லட்சம் மக்கள் தேடி தேடி எங்களுக்கு வாக்கு செலுத்தி கிட்டத்தட்ட 8% வாக்குகளை பெற்று இன்னைக்கு நாங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கோம். அப்ப மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா எங்களை ஏற்க துவங்கியிருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் திராவிட அரசியலே பார்த்து பார்த்து வளர்ந்தவங்க பழகினவங்க 60 ஆண்டு காலமாக இந்த இடத்துல ஒரு அரசியல் இருக்கு. இப்ப அந்த அரசியல்ல இருந்து அவங்க விடுபடணும், அந்த அரசியல்ல இருந்து அந்த போதையில அந்த அரசியல் போதையில இருந்து அவங்க விடுபட்டு வரணும் அப்படின்னு அதுக்கு ஒரு காலம் தேவைப்படும். அதற்கான காலமா தான் இந்த காலத்தை நாங்க பார்க்கணும். இப்ப 2026 முழுக்க நாம் தமிழர் கட்சிக்கான களமாக இருக்குன்னு நான் சொல்றேன். இல்ல பாபநாசம் தொகுதி எப்படி இருக்குன்னு கேக்குறோம். பாபநாசம் தொகுதியுமே அதே தான். பாபநாசம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள் பெரிய அளவுல தொகுதிக்கு வந்ததே இல்லை. அது பாபநாசம் சட்டமன்ற தொகுதி மக்களே வைக்கிற குற்றச்சாட்டு. இன்னும் சொல்ல போனா திமுகவில் இருக்கக்கூடிய பாபநாசம் தொகுதியில் இருக்கக்கூடிய திமுகவினரே இந்த முறை நீங்க ஜவாஹிருல்லாவை நிறுத்தக்கூடாது, நீங்க ஜவாஹிருல்லாவுக்கு சீட்டு கொடுக்க கூடாதுன்னு தீர்மானம் போடுறாங்க. இப்ப அந்த அளவுக்கு தான் இந்த செயல்பாடுகள் இருக்கு பாபநாசத்துல, திமுக செயல்பாடுகள் இருக்கு. அதனால ஒருபோதும் பாபநாசத்துல மீண்டும் திமுக வர முடியாது. இதுக்கு முன்பாக அதிமுக 4 முறை ஆட்சி செஞ்சிருக்காங்க. அவங்க வேணான்னு தான் திமுகவே அதிமுக வேணான்னு தான் திமுகவுக்கே வாக்கு செலுத்திருக்காங்க. அப்படின்றப்ப இப்ப அதிமுகவும் வேணாம் திமுக வேணாம்னா அடுத்தவர்களுக்கு மாற்றாக நாம் தமிழர் கட்சி தான் இருக்கும். இப்ப நான் தான் இருப்பேன். இப்ப நாம் தமிழர் கட்சியில நான் 25 வயதுல போட்டிடுறேன். 25 வயதுல நான் போட்டிடுறேன் அப்படின்றதையும் தாண்டி என்னுடைய வயதுல நான் 5 மாத கருவை சுமந்துட்டு இருக்கேன். 5 மாத கருவை. அப்ப நான் என் மக்கள் சிந்திப்பாங்க, ஒரு சின்ன புள்ள ஒரு 5 மாத கருவை சுமந்து கொண்டு நிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குன்னு சிந்திப்பாங்கல்ல. அப்ப அவங்களுடைய சிந்திக்கும் போது அந்த சிந்தனைக்கான விடையாகவும் நான் சொல்லுவேன். என்னன்னா இன்றைக்கு என் பிள்ளை நாளைக்கு வெளியே வருது அப்படின்னா என் பிள்ளைக்கு ஒரு சாப்பிடுவதற்கு நல்ல நஞ்சில்லாத உணவு கிடையாது, சுவாசிக்க சுத்தமான காற்று கிடையாது. இத்தனைக்கும் என்னுடைய பாபநாசம் தொகுதி வந்து ஒரு முழுக்க விவசாய பகுதி நிறைந்த பகுதி, விவசாயம் நிறைந்த பகுதி. ஆனா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நீர் பிரச்சனை இருக்கு, ஆற்று மணல்கள் அள்ளி தின்னுட்டு இருக்கிறாங்க. இப்ப என் பிள்ளை நாளைக்கு வெளியே வரும்போது என் பிள்ளைக்கு எதுவுமே இல்லை. இப்ப என் பிள்ளைக்கு எப்படி இல்லை அது கூட தான் உங்க பிள்ளைகளுக்கும் இல்லை. அதனால அவங்க எல்லாருக்காகவும் சேர்த்துதான் நான் போராடுறேன், உங்களுடைய குரலாக சட்டமன்றத்துல ஒழிப்பேன் அப்படின்றது என்னுடைய வாக்குறுதியாக இருக்கும். இப்ப மக்களுக்கு மாற்றாக இந்த திமுக வேணாம் அதிமுக வேணாம்னா அடுத்தவர்கள் நோக்கி வருவது நாம் தமிழர் கட்சியா தான் இருக்க முடியும். நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஆகச்சிறந்த தத்துவங்களை வச்சிருக்கோம். நாம் தமிழர் கட்சியுடைய ஆட்சி ஒரு முறை படிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க சாகும் வரைக்கும் வேறொரு கட்சியை அவங்க போகவே மாட்டாங்க, வேறொரு கட்சியை மக்கள் நாடவே மாட்டாங்க. அப்ப அது மக்களிடத்துல இன்னும் எங்களுடைய கட்சி ஆட்சி ஒரு சேர்க்க வேண்டிய தேவை இருக்கு. அதை நாங்கள் உறுதியா கொண்டு போய் சேர்க்கணும். பாபநாசம் தொகுதியில உங்களுடைய வாக்குறுதியா என்னவா இருக்கும் இண்டிவிஜுவலா?
நீங்க என்ன பாபநாசத்துக்கு பண்ணலாம்? என்னுடைய தொகுதியில வந்து முழுக்க முழுக்க பாபநாசம் தொகுதியில விவசாயம் சார்ந்த பகுதி. உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான். ஒண்ணு அங்க நின்று அக்ரிகல்ச்சர் பண்ணணும், அப்படி இல்லை அப்படின்னா அவங்க ஃபாரின் போகணும். இதை தவிர அவங்களுக்கு அந்த ஊர்லயே வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பே இல்லை. நீங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் ஒரு சென்னைக்கோ இல்ல வெளிநாடுகளுக்கோ நகர்த்திட்டீங்கன்னா அது எப்படி நீங்க வளர்ச்சி நீங்க கருத முடியும்? அப்ப என்ன ஸ்ட்ரக்சர் அங்க உருவாக்கும்? அப்போ நான் வந்து அங்க விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்கணும்னு சொல்றேன். ஏன்னா அது ஒரு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம். ஆல்ரெடி அங்க ONGC இருக்கு, ஆல்ரெடி அங்க டைல்ஸ் கம்பெனி இருக்கு. இதையெல்லாம் மூடணும். இதெல்லாம் மூடிட்டு மக்களுக்கு விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகளை, அங்க வாழக்கூடிய மக்களுக்கு விவசாயம், இப்ப அங்க நெல் பயிர்றாங்கன்னா அது சார்ந்த தொழிற்சாலைகளை, கரும்பு பயிர்றாங்கன்னா கரும்பு சார்ந்த தொழிற்சாலைகளை அந்த மக்களுக்கு அங்க உருவாக்கணும். உருவாக்கி அந்த மக்களுடைய அங்கேயே அவர்களுக்கு வாழ்விடத்திலேயே அவர்களுக்கான வேலை கிடைத்து அதற்கேற்றவாறு அவர்கள் ஊதியம் பெற்று அதற்கேற்றவாறு அவர் அந்த இடத்துல நிம்மதியாக வாழும். இன்னொன்னு, என்னுடைய பாபநாசம் தொகுதிக்கு உட்பட்டு அரசு கலைக்கல்லூரின்னு ஒரு கல்லூரி கிடையாது. பாலிடெக்னிக் காலேஜ் தான் அதிகபட்சமா என்னுடைய தொகுதியில இருக்கு. அப்ப என் தொகுதியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் படிக்கணும்னா வெளி தொகுதிக்கு தான் போயாகும். பக்கத்துல ஒரத்த நாடுக்கோ பக்கத்துல தான் போயாகுமே தவிர என் தொகுதியில இல்லை. படிக்கணும் அப்படின்னு நினைச்சா அந்த பிள்ளைய நான் அந்த ஊரை விட்டு வெளியே அனுப்பணும். அப்ப நான் அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா கலைக்கல்லூரியா அந்த இடத்துல நிறுவனம். அதற்கு நாங்கள் அந்த பாபநாசம் தொகுதியில் அரசு கலைக்கல்லூரி, பாபநாசம் தொகுதியில் அரசு சட்டக்கல்லூரி, என்னென்ன கல்லூரிகளை அந்த பகுதிக்கு சுத்தப்பட்டு அது மாதிரி அரசு வேளாண் கல்லூரி, இது எல்லாத்தையுமே அங்கே அமைக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய வாக்குறுதியாகும். உங்களுடைய வாக்குறுதியும் உங்களுடைய தேர்தல் வேலைகளும் இன்னும் சிறப்பாக நடக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய மிக தெளிவான கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி.